ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட கொடூர சம்பவம் உலக நாட்டு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இச்சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது இந்தியா கடும் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். போர் பதற்றம் அதிகரித்து உள்ள நிலையில் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அந்த நாட்டு உளவு பிரிவான ISIயின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிம் மாலிக் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் கடந்த மாதம் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் மிக மோசமான தாக்குதலை நடத்தினர். இதில் அப்பாவி மக்கள் 26 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இராணுவ வீரர்கள், போர் விமானங்கள், போர் கப்பல்கள் என முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளன. பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடுக்கும் என அந்த நாட்டு அமைச்சர்களே அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி உள்ளதால் பாகிஸ்தான் அச்சத்தில் உள்ளது. பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் அமைச்சர்கள் தொடர்ந்து கூறி வந்தாலும் இந்தியாவின் தாக்குதலில் இருந்து நம்மை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அந்த நாட்டு உளவு பிரிவான ISIயின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிம் மாலிக் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பணி 2022 முதல் காலியாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பணியிடத்திற்கான இடத்தை பாகிஸ்தான் நிரப்பியுள்ளது. அந்நாட்டின் உளவு பிரிவான ISIயின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிம் மாலிக் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிட்டிஷ் நாட்டிடம் இருந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்த நாள் முதல் தற்போது வரையில் கடந்த 78 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியிலும் பாகிஸ்தான் எல்லை பகுதியிலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போரும் மோதல் போக்கும் துப்பாக்கி சூடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் இரு நாட்டுக்கும் உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டு வருகிறது. 1971ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக இந்திய இராணுவம் போரிட்டு மாபெரும் வெற்றி பெற்றது. 13 நாட்கள் நடைபெற்ற போரில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்தது. அதேபோல் கார்கில் போர் என்பது 1999ஆம் ஆண்டு மே மாதம் முதல் ஜூலை வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த போராகும். இந்த போர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் நகரின் அருகே உள்ள டைகர் மலையில் நடந்தது. கார்கிலை மீட்க இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையாகும். மே மாதம் 1999இல் பாகிஸ்தான் இராணுவமும் காஷ்மீரி போராளிகளும் பாகிஸ்தானிலிருந்து கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்ததே போருக்கு முக்கிய காரணமாகும். இந்திய வான்படையின் துணையோடு இந்திய தரைப்படை பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் போராளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதிகளை வெற்றிகரமாக மீட்டது. கடந்த 78 ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. குறிப்பாக இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியை பாகிஸ்தான் இராணுவம் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவது நம் இந்திய இராணுவ வீரர்கள் மீதும் மற்றும் அப்பாவி மக்கள் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லப்பட்ட பிறகுதான் இந்தியா பாகிஸ்தான் உடன் நடத்திய போரில் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்து இந்தியாவிடம் சரணடைந்து உள்ளது. அந்த வரிசையில் காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் இறந்தனர். இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எப்பொழுது வேண்டுமானாலும் போர் மூலம் அபாயம் உருவாகியுள்ளது. இந்த போரிலும் இந்தியாவின் வெற்றி தொடரும். பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடையும் என்று சர்வதேச அளவில் பேசுபொருளாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.